ஓட்டப்பந்தயத்தினுடைய மாவீரன் யாரு? எல்லாருக்கும் தெரியுதுங்க. யாருங்க அவன்? பார்த்திருக்கீங்களா? தெரியாதுங்க. எப்படி குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருடைய ஒரு 10-15 வயசு இருக்குமா உங்களுக்கு? உங்கள் வரைக்கும் உசேன் போல்ட் வந்து சேர்ந்திருக்கிறான். என்ன பண்ண அவன்? நான் ஒன்னு கேட்கிறேன், அவனை போல் வேறு யாருமே சாதிச்சது இல்லையா? ஓட்டப்பந்தய வரலாற்றுல சாதிச்சிருக்காங்களா? எல்லாருமே பண்ணி தான் இருக்காங்க, எல்லாரும் வெற்றி பெற்றிருக்காங்க, அவன் சாதிச்சிருக்கான். அதனால நம்ம மனசுல அவன் நிக்கிறான். அவன் என்ன சாதிச்சான்பா? வேர்ல்ட் ரெக்கார்டு. அவன் பண்ணது வேர்ல்ட் ரெக்கார்ட். பாய்ஸ் நிமிந்தோக்கார். இப்பவே அரைஞ்சு உயர்ந்துட்ட. தலை இப்படி கீழே போடாத எப்பவுமே. எனக்கு தெரிஞ்சு இந்த காந்தியடிகளுடைய 3 குரங்கோடு சேர்த்து இன்னொரு குரங்கு போடணுங்க. நாம செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு குரங்க போடணும். எல்லாம் இப்படியே தான் இருக்குது. நிமிந்து பார். உசேன் போல்ட் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா 9.58 அவன் பண்ண ரெக்கார்ட். இட்ஸ் a வேர்ல்ட் ரெக்கார்ட். இந்த ரெக்கார்டுக்கு முன்னால ஒரு fraction ஆஃப் செகண்டோ யாராலையும் போக முடியாது. போனா நரம்பு வெடிச்சிரும். இதான் அவனுடைய ரெக்கார்ட். நீயும் நானும் உசேன் போல்ட்ட சொல்றதுக்கு காரணம் தான். அவனே அடுத்த வாட்டி ஆடினா அது 63க்கு போயிடுச்சு, 10.3க்கு போயிடுச்சு. அவனாலே முடியல. அவன் ரெக்கார்டை தானால அடிக்க முடியல. நான் சொன்னேன் இல்லையா, எப்பொழுது ஒருவன் ஜெயிக்கிறான், எப்பொழுது ஒருவன் மேல் நோக்கி போகிறான், உள்ள ஒரு சின்ன ஃபயர் இருக்கணும். ஒரு ஃபயர் இருக்கணும்ப்பா. நம்ம அத்தனை பேர்கிட்டயும் ஒரு சின்ன வைராக்கியம் இருக்கணும். உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் உன் உறவுகளால், இந்த ஊரால், நீ சார்ந்திருக்கக்கூடிய ஜாதியால் யாரேனும் குறை சொல்லி இருந்தால் அதை நெருப்பா மனசுல வச்சுக்கோ. யாரெல்லாம் அந்த வாய்களினால் குறை சொன்னார்களோ அவங்கெல்லாம் நீ வரும்பொழுது எழுந்து நின்று சல்யூட் பண்ணணும். உன்னுடைய அம்மா அப்பாக்கு எழுந்து நின்று சல்யூட் பண்ணணுங்கிற அளவுக்கு வீரியமான ஒரு வைராகியத்தோடு இந்த தேர்வை சந்தி. இந்த தேர்வை சந்தி. நாளைய தேர்வை அந்த வைராகியத்தோடு சந்தி. பார், வெற்றி என்பது எப்படி உன் காலடிக்கு வரும் என்பதனை பார். உசேன் போல்ட்ட நான் பார்க்கிறேன். 2011 அவன் விளையாடுறான். ஜமாய்க்கா நாட்டை சேர்ந்தவன். எல்லோ அண்ட் கிரீன் அவனுடைய தேசிய கொடி நிறம். நான் யூடியூப்ல பார்க்கிறேன், நீயும் போய் யூடியூப்ல பாரு. உட்கார்றான். த ஃபாஸ்டஸ்ட் மேன் அண்டர் த ஸ்கை உட்கார்றான். 10-15 பேர் உட்கார்றாங்க. உட்கார்ந்துட்டு ஷாட் பண்ணாங்க. கன் ஷாட் பண்ண உடனே அந்த வினாடியில ஒலிம்பிக் அந்த வினாடிய தப்பா கால் எடுத்து வச்சிட்டான். he disqualified. நீ போய் பாரு, டிஸ்குவாலிஃபைட் பண்ணப்பட்டான்பா. அடுத்த சான்ஸ் இல்ல அவனுக்கு. கொஞ்சம் நினைச்சு பார், ஒலிம்பிக் வரைக்கும் போய் சேரணும்னா அவன் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும், எவ்வளவு அவன் செலவழிச்சிருக்கணும் தன்னுடைய வாழ்க்கையின் மணித்துளிகளை. சாதாரணமான சின்ன நாடு ஜமாய்க்கா. அந்த ஜமாய்க்கா நாட்டிலிருந்து அவன் ஒலிம்பிக் வந்து நிக்கணும்னா எவ்வளவு பெரிய பாடு. டிஸ்குவாலிஃபைட் தன் தவறால். நீங்க ஜட்ஜஸ்லாம் சொல்றீங்களா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னு. சொல்ல முடியாது மேடம் இந்த தோல்விக்கெல்லாம். அவன் என்ன தெரியுமா பண்ணா, நான் உடனே என்னுடைய போன்ல அந்த வசதி இருக்கு, க்ளோஸ் அப் பண்ணி அவன் முகத்தை மட்டும் பார்த்தேன். பிள்ளைகளா, தோத்த ஒருத்தன் என்ன மாதிரி முகத்தை வச்சிருக்கிறான்னு. அவன் இடுப்புல கைய வச்சுக்கிட்டு நெத்தி சுருங்க நிலத்தை பார்க்கறான். மேல கீழ பார்க்கல. 4-5 வாட்டி காரி துப்புறான். பனியனை கழட்டி வீசி அடிச்சிட்டான். வெறும் உடம்புல அப்படி கைய வச்சுக்கிட்டு நடக்கிறான். நான் அவனையே பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த வருஷம் ஒலிம்பிக், அதே ஓட்டப்பந்தயம். புள்ள வந்து உட்காந்துருக்குங்க, அந்த காம்படிஷன்ல உட்காந்துருக்கான் உசேன் போல்ட். அவ்வளோ பெரிய அவமானம் ஒரு மனிதனை சுக்குநூறாக அல்லவா ஆக்கும். அவன் தோற்காமல் அடுத்த நிலைக்கு வந்து நின்னான் பாருங்க. என் மனசுல அவனுக்கு ஒரு இடம் கிடைச்சது. சரி, எப்படி ஓடுறேன்னு பார்க்கலாம். ஓடுறான். ஸ்லோ மிஷன்ல போட்டு பார்க்குறேன். ஓடுறான். அவன் கண் பார்வை தான் நான் பார்ப்பேன் எப்பவுமே. அவன் கண்ணு எங்க இருக்குதோ அங்கதான் உன் கருத்து இருக்கு.
உன் கண் எங்க இருக்கு? அவன் கண் எங்க இருந்ததுன்னு பார்த்தேன். அவன் கண் எங்க இருக்கும்பா? கன் ஷாட்ல இலக்கு, இலக்கு டச்சிங் பாயிண்ட் அங்க. அடுத்தது பக்கத்தில் இருக்கிறவன் காலில் எங்கேயும் இல்லை. அவன் பார்வை எங்க இருந்தது தெரியுமா? அந்த டைம் போர்டில் இருந்தது. ஏன்னா 10 செகண்ட்ஸ்க்கு உள்ள ஓடிட்டானா உலகத்தில் எந்த மனிதனாலும் ஓட முடியாத எல்லையை அவன் அடைந்து விட்டான். கூட இருக்கிற யாரும் அந்த உயரத்தை தொட முடியாது என்று அவன் நம்பினான். அவன் நம்பிவிட்டு அந்த உயரத்தை மட்டும்தான் தன் காம்படிஷனாக வைத்தானே தவிர கூட ஓடியவர்களை அவன் ஒருபோதும் போட்டியாளனாக நினைக்கவில்லை. அவன் காலத்தை போட்டியாளனாக நினைத்தான். அதனால் அவன் மிகப்பெரிய எல்லையை அடைந்தான். குழந்தைகளே, நீங்கள் வரலாறை, காலத்தை இலக்காக வையுங்கள். மனிதர்களை அல்ல, கூட படிக்கிற மனிதர்களை அல்ல, கூட வேலை செய்கின்றவர்கள் இல்லை நம்ம காம்படிஷன், கூட படிக்கிறவங்க இல்லை நம்மளுடைய காம்படிஷன். நம்முடைய இலக்கு எல்லாம் காலம்தான். காலத்தை ஜெயிக்கணும். மற்றவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு ரெக்கார்ட் பிரேக் பண்ணு. ரெக்கார்ட் பிரேக் தான் பண்ணணும். நம்மில் பல விஷயம், நம்ம மனசால சொல்றேன் இந்த விஷயத்தை, நல்ல விஷயங்கள். நீங்களாம் ரொம்ப நல்ல குழந்தைகள். கரப்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த வயசுக்கு அதெல்லாம் தெரியாது. வளர வளரத்தான் அது வரும். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கரெக்டாக தானே பென்சிலை வந்து குப்பை கூடையில் சீவணும். வளர வளரத்தானே இன்டிசிப்ளின் எல்லாம் பண்ணிக்கிறோம். குப்பைகளை வகுப்பறைகள் போடுவோமா? நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைகளுடைய கிளாஸ் ரூம் போய் பாருங்க, சுத்தமாக இருக்கும். இதுவே 9th 10th +1 +2 போய் பாருங்க. வளர வளரத்தான் கரப்ஷனே. சின்ன வயசு நல்ல வயசு தான். அபவ் 40ல தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய கரப்ஷன் எதுவுமே பிலோ 15க்கு தெரியாதுங்க. இந்த வயதில் இருக்கக்கூடிய எனர்ஜி இருக்குல்ல, அது ரொம்ப அற்புதமானது. இந்த எனர்ஜியை பயன்படுத்து. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சேயிங் சொல்றேன். கபீர் சொல்லுகிறான் இந்த சேயிங்க. மிகப்பெரிய ஞானி. அவன் சொல்லுகிறான், உன் வயதிற்கேற்றவாறு இதை புரிந்து கொள். சந்தன மரம் இருக்கிறது, அது மிக உயர்ந்தது. ஆனால் உயர்ந்த எல்லாவற்றையும் முதலில் தீமைதான் தேடி வரும். நல்லது தேடி வராது. ஃபர்ஸ்ட் தீமைதான் தேடி வரும். அது பிறகுதான் நல்லவர்கள் கையில் போய் சேரும். சந்தன மரத்துக்கு உயர்ந்த கரங்களில் போய் சேர்வதற்கு ஒரு குவாலிட்டி இருக்குங்க. நான் சொல்றேன், என் மொழி உனக்கு புரிய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இதை சொல்றேன். உயர்ந்த இடங்களுக்கு போய் சேரதுக்கான தகுதி சந்தனத்திற்கு உண்டு. இப்ப நம்ம உள்ள வரும்பொழுது நீங்கள் சந்தனத்தை தந்துதான் என்னை வரவேற்றீர்கள். கும்பத்திற்கு சந்தனத்தை தான் வைத்தீர்கள். ஏன் இந்த விளக்குக்கு கூட சந்தனத்தையும் குங்குமத்தையும் தான் வைத்திருக்கிறீர்கள். சந்தனம் நெற்றியில் பூசிக்கொள்ள வேண்டியது, மார்பிலே தடவிக்கொள்ள வேண்டியது, இறைவனுடைய கரங்களில் கால்களில் போடப்பட வேண்டியது. உயர்ந்தது சந்தனம். ஆனால் கபீர் சொல்லுகிறான், அந்த உயர்ந்த சந்தன மரம் எதனால் வசீகரிக்கப்படுகிறது என்றால் விஷப்பாம்புகளால் வசீகரிக்கப்படும். விஷப்பாம்புகளால் வசீகரிக்கப்பட்டாலும் ஏன் சந்தன மரம் உயர்ந்ததாக இருக்கிறது என்றால் அது தன்னை சுற்றி இருக்கும் விஷப்பாம்புகளின் விஷத்தால் பாதிக்கப்படுவதில்லை. தீமைகளால் பாதிக்கப்படாத நன்மைதான் உயர்ந்த நிலைக்கு போகும். தீமைகளால் பாதிக்கப்படுகின்ற நன்மை தீமையாக மாறி மற்றவர்கள் காலடியில் கிடக்கும். தவறான விஷயங்கள் நம்மை வந்து சேர்ந்தாலும் அந்த தவறான விஷயத்தினால் நாம் பாதிப்படையாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் உயர்ந்த மனிதர்களினுடைய, உயர்ந்த இலக்கினுடைய மிக நுட்பமான ரகசியம். குழந்தைகளே, உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். அது ஏன் அந்த வார்த்தை வருது? ஏன் அந்த வார்த்தை வருது? உன்னுடைய தேவைகள் எப்படி இருக்கின்றனவோ அந்த இடத்திற்கு தானே நீ போவாய். நல்ல நண்பர்களை உடன் வைத்திரு. எல்லோரும் சரியானவர்கள், சமமானவர்கள். எது சரி எது சமம் என்பது உனக்கு எப்படி தெரியும்? நீ உயர்ந்த இடத்தில் போய் உன்னுடைய நட்பை வை. உயர்ந்த நிலையில் உன்னுடைய வாழ்க்கையை செலுத்து. அப்பொழுதுதான் உயர்வு என்பது நமக்கு சாத்தியமாகும். இப்போ சினாரியோ ரொம்ப மாறிக்கிட்டு இருக்கு. அப்டேட் பண்ணலனா தோத்து போயிருவ. எது நன்மையோ அதை நீ கிரகித்துக்கொள். இங்க எத்தனை பிள்ளைங்க கெட்ட வார்த்தை பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நிறைய கெட்ட வார்த்தை தெரியும்.
நீ சத்தம் போடாத. ஆனா நான் அதை உச்சரிச்சது இல்லை, நான் அதை சொல்ல மாட்டேன். சொல்லாததுனால தான் மேடைகளில் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. புரியுதா? சொல்லக்கூடாது, தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாது, குணமா இருக்கணும். சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தைகளை சொல்லக்கூடாது. வார்த்தைகள் இருக்குல்ல, கெட்டதாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, யாரானும் உன்னை எதிர்த்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், அதை எப்படி டீல் பண்றதுன்னு மட்டும் சொல்லிட்டு போயிரு. நேபாளம் இல்ல, அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட முந்தானத்தை கத்துக்கிட்ட ஒரு விஷயம், அருணாச்சல பிரதேசத்தில் வாழ் பழங்குடி மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லிட்டு போறேன். உள்ளுணர்வு இருந்தா கிராஸ் பண்ணிக்கோ, ஆசீர்வாதம் இருந்தால் புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்லைன்னா லேட் ஆகட்டும், என்னைக்காவது புரியட்டும், விதை போட்டுட்டு போறேன். ஒரு ஆண் இன்னொரு ஆணை பார்த்து, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து, அல்லது ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து, அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்து சொல்லக்கூடிய ஆக பெரிய வசை அந்த பழங்குடியினரிடத்தில், ஆக பெரிய வசை. அந்த வசை வந்து காதல விழுந்துருச்சுன்னா யார் அந்த வார்த்தையை சொல்லுவார்களோ அவர்களை கொலை செய்யக்கூட அந்த பழங்குடிகள் துணிவார்களாம். நமக்கு அப்படி ஒரு வார்த்தை இருக்கு, நம்ம அம்மாவை பத்தி யாராவது சொன்னா நமக்கு அப்படி கோவம் வரும். பெண்கள் நம்ம யாராயினும் சொன்னால் நமக்கு அப்படி கோவம் வரும். அந்த பழங்குடியினுடைய வசை என்ன தெரியுமா? போடா, அம்மாட்ட பொய் சொல்றவன் தானடா நீ. இதாங்க ஆக பெரிய வசை. நானா என் அம்மாவிடத்தில் பொய் சொல்வேனா? அப்படி எப்படி உன்னால் சொல்ல முடியும் என்று அவர்கள் கொலை செய்ய கூட போவார்களாம். அப்ப நினைச்சு பாருங்க, அவர்களுடைய வாழ்வியல் எவ்வளவு அழகாக இருந்திருக்கிறது. பொய் சொல்லுவது, பெற்ற தாயிடம் பொய் சொல்லுவது எவ்வளவு பெரிய கேடு என்று ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். சரி, உன்னை எதிர்த்து யாரேனும் கெட்ட வார்த்தைகள் சொல்லுகிறார்களா? டீச்சர் சொல்ற ஆக கெட்ட வார்த்தை என்ன தெரியுமா? as a டீச்சர் நான் சொல்றேன், நீலாம் இது போதுங்க, சொல்லவே வேணாம். ஆசிரியர்களிடத்தில் சொல்லுகிறேன், கோபமாக இருக்கின்ற பொழுது 3 விஷயங்களை செய்யாதீர்கள். திட்டாதீங்க, பாடம் நடத்தாதீங்க, பேப்பர் திருத்தாதீங்க. திட்டக்கூடாதுங்க, அடிக்கக்கூடாது, அது தெரியும், நம்ம இப்ப அடிக்கிறது இல்லை. திட்டாதீங்க, பாடம் நடத்தாதீங்க, பேப்பர் திருத்தாதீங்க. இந்த 3 விஷயத்தையும் பண்ணலன்னா சரி, ஆசிரியர்களோ யாரோ உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களோ நம்மளை ஒரு திட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், அப்படி சொல்லிட்டாங்க, நீலாம் போ, வாயை மட்டும் பார்த்து வச்சுக்கோ. அந்த எந்த வாய் சொல்லுதோ அந்த வாயை பார்த்து வச்சுக்கோ. இந்த காலேஜ் ஸ்கூல் காம்பவுண்டை விட்டு வெளியில போவல ஒரு நாள், அந்த வினாடிக்கு முன்னால் அந்த வாயில் இருந்து ஒரு பாராட்டுரையை வாங்கிட்டு போ. அவ்வளவுதான். உன்னால் முடியும், உன்னால் முடியும், என்னால் முடிந்தது, உன்னால் முடியும். என் டீச்சர் ஒருத்தங்க என்ன அப்படிதான் இப்ப பார்த்தாலும் திடீர் சுல்தானா பேசாத அப்படிம்பாங்க. பேசுறதுக்கே பிறந்தவன் நான், என்ன பார்த்து பேசாதன்னு ஏன் சொல்றேன்? சொல்ல மாட்டேன், இங்க நினைப்பேன் அவ்வளவு புத்திசாலி நான், இங்க நினைப்பேன் சொல்ல மாட்டேன். நீ பேசுற கேட்கறனா? நான் பேசுனா நீ ஏன் கேட்கற? இங்க வரும். ஆனா சொன்னதில்லை. அந்த டீச்சர் ஒரு வாட்டி ரொம்ப, நான் அதை பத்திரிக்கையில் கூட எழுதியிருக்கேன், ரொம்ப கஷ்டம். எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கறத செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தேன். நான் நல்லா ஓடுவேன் ஓட்டப்பந்தயத்தில். நான் ஓடி வந்து முன்னால் நிற்கிறேன், என் கையை தட்டி விட்டு 2வது வந்தவங்களை கை பிடிச்சிட்டாங்க. மீங்கிற நான், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்போ. யூ நோ த மீனிங் ஆஃப் மீ? கெட் லாஸ்ட். மேம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மேம் அப்படிங்கிறேன். யூ நெவர் ஹேவ் பீன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், யூ ஆர் செகண்ட், கோ அப்படின்னாங்க. அவங்க வாயவே பார்த்தேன், அவ்வளோதாங்க. நான் பார்த்துக்கிட்ட தான் அவங்க வாயை. என்ன இதில் தானே நீ எனக்கு கொடுக்க மாட்டேன், என் ப்ரைஸை எனக்கு கொடுக்காத உன்னை நான் எப்படி என்ன பண்ணுறது, எப்படி ஜெயிக்கிறது? அழகாக வேற இருப்பாங்கங்க, கோச்சிக்கவே முடியாது, அவ்வளோ அழகாக இருப்பாங்க.
ஒரு வெளியில் போய் ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தேங்க ஸ்டேட் லெவலில். நேராக போய் பிரின்சிபல் கிட்ட கொடுத்து சொன்னேன். நான் எப்போ வீட்டுக்கு கொண்டு போயிடுவேன். எங்கள் அம்மா தான் எல்லாம் கொஞ்சி அதை வாங்குவாங்க டீச்சர்ஸை விட. அது அம்மாட்ட தான் காட்டுவேன் ஃபஸ்ட்டு. ஆனால் அந்த வாட்டி வந்து நேராக ஸ்கூலுக்கு கூட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸ்கூலில் கொண்டு வந்து காட்டினேன். ஓ ஏ பர்வீன், வாட் யூ டூ இஸ் ஆஃப்டர் த அசம்பிளி யூ கீப் திஸ் கப் ஹியர் இட் செல்ஃப் அப்படின்னு நாங்கள் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஸ்டேட் லெவலில் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல வாங்கி வச்சுக்கோங்க, ஆனால் அசம்பிளியில் அந்த டீச்சர் கையால் தான் வாங்குவேன்ட்டேன். புரியுதா? ஜெயிக்கிறது தெரியுதா எப்படின்னு? இப்படி தான் ஜெயிக்கணும். அவங்க உடனே சொல்லணும், அந்த மிஸ் தான் உனக்கு அவ்வளோ பிடிக்குமான்னு. இந்த ப்ரைஸ் வாங்குறதுக்கு காரணமாக இருந்ததே அந்த மிஸ் தான். அதனால் அவங்க கிட்ட தான் நான் இதை வாங்கணும்னு சொன்னேன். அது சத்தியம்தான். அது இல்லைன்னா இந்த தூண்டுதல் எல்லாம் வாங்கியிருக்க மாட்டேன். போய் வந்துட்டு அவங்க படியேறும்போது மனசு சொல்லிச்சுடா, அம்மா வாங்க வாங்க, எங்க முதுகுல தட்டுங்க. பர்வீன், ஐ எம் ரியலி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. எந்த வாய் எந்த வாய் எந்த வாய்? யூ cannot be the first, you always second, get lost. இப்படி பண்ண வாய் தானே. என்ன சொல்லுச்சு? ஐ எம் ரியலி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ பர்வீன். அப்போ ஜெயிச்சேன். மனிதர்களை ஜெயிப்பது வெறுப்பினால் அல்ல, நம்முடைய வெற்றியினால் தான் அவர்களை ஜெயிக்க வேண்டுமே தவிர ஒருபோதமும் மனதை காயப்படுத்தி ஜெயிக்கக்கூடிய ஜெயிப்பு என்பது இல்லை. என் குழந்தைகளே, சிகரம் தொடுவதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம். அதை தொடாமல் இந்த வளாகத்தையோ நம்முடைய வாழ்க்கையோ விட்டு வெளியேற மாட்டோம். அந்த சிகரத்தை தொட வேண்டும். நீங்கள் அந்த சிகரத்தை தொடக்கூடிய அந்த வினாடியில் மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வும், மீண்டும் நானும் நீயும் உறவாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலும் நிகழ வேண்டும் என்று வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்